மறைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டதையொட்டி சென்னை தேனாம்பேட்டை ஜி.என். செட்டி சாலையில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய மகனும் தமாக தலைவருமான ஜி.கே. வாசன் தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வருவதால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாஜக தரப்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அடுத்தடுத்து அமர்ந்து ஒருவருக்கொருவர் தங்கள் வணக்கங்களை தெரிவித்ததும், தேமுதிக சார்பில் சுதீஷ் பங்கேற்றதும் அதிமுக கூட்டணி இணக்கமான அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்தது. முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாடு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆட்சி முடிவடைய இன்னும் 8 மாத காலமே உள்ள நிலையில் 5ஆம் முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. உண்மையிலேயே ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்கு செல்கிறாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆரம்பம் முதல் ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த தொழில் முதலீடு விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் இதுவரை ஃபெயிலியர் மாடல் 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்று சொல்லும்படியாக முதலீட்டை ஈர்க்கவில்லை என்பதே தொழில்துறையினரின் கருத்தும் கூட. எனவே ஸ்டாலின் 5ஆம் முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கடந்த சுற்றுப்பயணங்களின் போது வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டி பொன்னான நேரத்தை வீணடித்தது போல் செய்யாமல் இந்த முறை அதை தவிர்த்து தமிழகத்திற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில், அமெரிக்கா சமீபத்தில் 25% வரியை விதித்தது. அதைத் தொடர்ந்து 50% உயர்த்தியது. தமிழக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் மக்களுக்கு கடும் அடியாக இது அமைந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவை தாண்டி ஏற்றுமதி இடங்களை பல்வகைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை தாம் மனதார பாராட்டுவதாக கூறியுள்ள பழனிசாமி, அதே வேளையில் கணிசமான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுடன் மற்ற சாத்தியமான நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதியை எளிதாக்குவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மரங்களின் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அந்த காட்டிற்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துதான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலன்று விட்டதா என்று சிலர் கேட்கிறார்கள். மறை கலன்றதால் அல்ல, மறையை கற்றதால் இந்த மாநாடு நடத்தியுள்ளோம் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 100 வயதாகும் நிலையில் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் தவறி விழுந்ததில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து நந்தனத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். நுரையீரல் பிரச்சனை காரணமாக சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த 24ஆம் தேதி இரவு சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் நல்லக்கண்ணு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சுவாச பிரச்சனையை சரி செய்வதற்கு சிறப்பு டாக்டர்கள் மேற்கொண்ட சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்பத்திரி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்கள் மிதந்த விவகாரத்தில் வட்டாட்சியரை இடமாற்றம் செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அலட்சியமாக இருந்ததாக 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈட்டுவதற்காக 922 முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும், தாம் கையெழுத்திட்ட அனைத்து முதலீடு ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திமுக அரசு கையெழுத்திட்ட முதலீட்டு ஒப்பந்தங்களில் 10% கூட நடைமுறைக்கு வராத நிலையில் அனைத்து முதலீடுகளும் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதை விட பச்சை பொய் எதுவும் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.
சர்வதேச உறவுகளில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுயசார்பு என்பது விருப்பமல்ல, தேவையானதாக மாறிவிட்டது என்பது தெளிவாகிறது. தற்போதைய வாழ்வு நிர்பந்தமாகவும் ஆகிவிட்டது. நம் நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு இவை இரண்டிற்கும் தற்சார்பு என்பது அவசியம் என்றார். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் AI தொழில்நுட்பத்தை அளிப்பதற்காக ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற நிறுவனம் அமைக்கப்படும் என்று டெல்லியில் நடைபெற்ற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் அந்நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். பசுமை ஆற்றலால் இயக்கப்படும் ஜிகாவாட் அளவிலான AI தயார் தரவு மையங்களை அமைக்கும். ஜாம் நகரில் ஏற்கனவே இதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு இந்தியருக்கும் மலிவான விலையில் சேவை கிடைக்கும். AI-யின் அற்புதமான சக்தியை புதிய காமதேனு என்று சொல்லலாம் என அம்பானி கூறினார். ஆசிய நாடுகளில் ஒன்றான ஜப்பான் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதற்காக அந்நாட்டிற்கு அவர் நேற்று முன்தினம் சென்றார். இதன் பின்னர் தலைநகர் டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் பங்கேற்று உரையாற்றினார். தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் ஹிகேரு இஷிபாவை சந்தித்து பேசினார். ஜப்பானில் 16 மாகாண கவர்னர்களை சந்தித்து பேசினார். இந்நிலையில் ஜப்பான் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அதனை முடித்துவிட்டு சீனாவிற்கு புறப்பட்டார். சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டை தொடர்ந்து ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். இந்நிலையில் அவர் சீனாவை சென்றடைந்துள்ளார். அவருக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன அதிபர் ஜின்பிங் அழைப்பை ஏற்று சென்றுள்ள அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பின்னர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருக்கிறார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் சீனா சென்றுள்ள பிரதமர் மோடியின் பயணம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.